brings peace and transformation. அதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு சமாதானத்தையும் நம்முடைய வாழ்விலே ஒரு மாறுதலையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தலைப்புல நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல சமாதானமாக ஆறுதலாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் என்று பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவானவர். உயிர்த்தெழுந்த சமயத்தில் நடந்தது என்ன, அதுக்கப்புறம் நடந்தது என்ன, அதைத்தான் நாம இப்போ இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் தொடர்ச்சியாக நாம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். யார் பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். எத்தனை வருடங்கள்? 3.5 வருடங்களாக அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அந்த வார்த்தைகளும் அவருடைய பிரசங்கங்களும் மாத்திரமே. ஆனால் இப்பொழுது அவர்கள் மத்தியிலே யார் இல்லை? ஆண்டவர் அங்கே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அவருக்கு நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை மனதளவிலே ஏற்படுத்தி இருந்தது. அந்த பாதிப்பில் இருந்து அவர்கள் இன்னும் வெளிவராத காரணத்திலே தான் இப்பொழுது இந்த பெண்கள் அவர்களிடத்திலே ஆண்டவர் அங்கே இல்லை, கல் புரட்டி இருக்க போட்டிருந்ததை நாங்கள் கண்டோம். பாருங்க, நல்ல கவனிங்க நீங்க. இப்போ இவங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறதுனாலதான் இந்த பெண்கள் போய் சொல்றாங்க, அப்பா கல்றையில ஆண்டவர் இல்லை, கல் புரட்டி போட்டப்பட்டிருக்கிறது, நாங்க தேவதூர்களை கண்டோம். இந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு எப்படி தெரிகிறது? வீண் பேச்சாக தெரிகிறது. அப்ப சரியான காரணம் தானே. இப்ப அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருந்த ஆண்டவருக்கு இந்த ஒரு கதின்னு சொன்னா நமக்கு என்ன நடக்குமோ தெரியாதே. இப்பேற்பட்ட ஒரு கவலையில இருந்ததுனாலதான் அவங்கள 2 பேர் எங்க போனதா பாக்குறோம்? நாம எம்மாவுக்கு போனதா பாக்குறோம். அப்ப எம்மா வந்து எங்க இருக்குது? 7 மைல் போட்டிருக்கிறது. அதாவது 1.4 கிலோமீட்டர், 1 மைல் அப்படிங்கிறது. அப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்துக்காங்க. சில இடத்துல 11 கிலோமீட்டர் சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடத்துல 12 கிலோமீட்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்க எங்க இருந்து எங்க போயிட்டாங்க? எருசலேம்ல இருந்து எம்மா ஊருக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க? வேதாகம விளக்க புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க 2 பேரும் வேலை விஷயமாவோ இல்ல தொழில் விஷயமாவோ போகவில்லை. அவர்கள் வந்து பயந்து போய் செல்கிறதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ, நாம அவர் பின்னாடி போய்கிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க? பயந்து போறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்குள்ளேயே நடந்து போறாரு. இதெல்லாம் நமது பிரசங்க பகுதியினுடைய முன்னாக சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களும் பிரசங்கத்தை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இதெல்லாம் தெரியணும். இப்ப எம்மாவுக்கு 2 பேர் போகும்பொழுது இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடவே பயணிக்கிறார். ஆனா தன்னை யார் என்று அவர் அங்கே காட்டிக் கொள்ளவில்லை. அப்ப போகும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? 2 பேரும் ரொம்ப சம்பாஷணம் பண்ணிட்டே போறாங்க ஆண்டவருக்கு நடந்த காரியங்களை. அப்ப ஆண்டவர் போய் அவங்க கிட்டயே கேட்கிறாரு, எப்பா நீங்க என்ன பேசிட்டு போறீங்க? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. தீர்க்கதரிசிகள் சொல்ல எல்லா வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்ப ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்கப்பா, நானும் சொல்லியிருந்தேன். ஆனா சீஷர்களும் சரி, எனக்கு பின்னாக வந்தவங்களும் சரி, நான் உயிர்த்தெழுந்தவரை என்ன செய்யல, அதை சீரியஸா எடுத்துக்கிறதுல. இன்னைக்கு இது எல்லாம் உங்க முன்னாடி அவங்க எல்லாம் சேர்ந்து எழுதி ஒரு புத்தகமா கையில கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வாசிக்கிறீங்க. இதுக்கு அப்புறமாவது நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. நானே உங்களுக்காய் பிறந்த ரட்சகர், நானே இன்றளவு உங்களுக்காய் பிதாவினிடத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசிகளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அவர் உணர்த்துகிறார். சரியா? அப்ப இனிமேல் அவர் மரிப்பதில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னு சொன்னா, பரிசுத்த ஆவியாக நம்மோடு இருக்கிறார், வேதாகமத்தின் வார்த்தைகளாக நம்மோடு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப இதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அப்பத்தை விட்டு அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? கண்கள் திறக்கப்படுகிறது. 31 வசனத்தை வாசிங்க நீங்க. அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்
அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப நாம இவ்வளவு நேரம் வாசித்த உன்னத பாட்டு பகுதியையும் இந்த பகுதியை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அங்க ஒரு பெண் இல்ல ஒரு ஸ்திரீ இல்ல ஒரு மனிதன் வச்சுக்கொள்ளலாம். இங்க யாரு? 2 பேர். சரியா? ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவருக்காக கதவை திறப்பதற்காக அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. 2 பேரும் ஆண்டவரை தேடி வெளியே வருகிறார்கள் இல்லையா? அதாவது அந்த சம்பவம் சரி, இந்த சம்பவம் சரி. ஆனா ஆண்டவர் அங்கே இல்லை. ஆனா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பலன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேத பகுதிகளை வாசிக்கின்ற நமக்கும் சரி, இந்த வேத பகுதிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சரி, எது கொழுந்து விட்டு எரிய வேண்டும்? ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படி கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது நாம் இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு பிடிகளில் இருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. வாசிக்கிறதுக்கு அப்புறம் அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு இப்ப எங்க போயிட்டாங்க 2 பேரும்? கிட்டத்தட்ட எத்தனை மைல் போட்டிருக்கோம்? 7 மைல் இல்லையா? 7 மைல் தூரம். ஓகே, 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. அவங்க கூடயே தான் ஆண்டவர் வந்தாரு. இப்ப இங்க இருந்து கொழுந்து விட்டு எரிந்தவருடைய உள்ளத்திலே புது பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். திரும்பவும் எங்க போறாங்க? உடனடியாக எருசலேம் போறாங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் பேசுறதுக்காக போகும் பொழுது ஏற்கனவே அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? சீமோனுக்கு எதுக்காக தரிசனம் கொடுத்திருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, சீமோன் எத்தனை முறை இயேசுவானவரை மறுதலித்தார்? 3 முறை மறுதலித்தார். ஆனா மறுதலித்த பிறகு அவருக்கு மனதிற்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம். யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தான். அவன் மனதில் மாற்றம் வரவில்லை. 4 செத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் சீமோன் பேதுரு 3 முறை மறுதலிக்கிறான். அவருடைய மனதிலே மாற்றம் வருகிறது. மாற்றம் வந்த அவனை யார் தேடி செல்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தேடி சென்று அவனுக்குள்ளாக இருந்த ஒரு மன கிளேசத்தையும் சரி, ஒரு மன கவலையும் சரி என்ன செய்கிறார்? போக்கி விடுகிறார், நீக்கி விடுகிறார். நீ என்ன மறுதலிச்சிட்டப்பா, ஆனாலும் நான் உன்னை என்ன செய்யல, மறந்து போகல. நான் உன்னை இப்போ நேசிக்கிறேன். அதுதான் பெரிய விஷயம். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றிருப்போமே ஆனால், ஒருவேளை நாம் ஆண்டவரை மறுதலித்து இருந்தோமே ஆனால், ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஒதுங்கி இருப்போமே ஆனால், அவர் ஒதுங்கி போக மாட்டார். அவர் ஒரு பக்கத்துல வருவார். எப்படி சீமோனுக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தாரோ அந்த ஆறுதலையும் தேர்தலையும் அவர் உங்களுக்கு தருவார். அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? நாங்களும் கண்டோம். சரிதானே? இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு நடுவில் வந்து இருக்கிறார். இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அதுதான் இன்றைய தலைப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் மறுவாழ்வையும் மாறுதலையும் தருவதற்காக வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த இடத்திலே கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு மறுவாழ்வையும் சமாதானத்தையும் மாற்றத்தையும் தருவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, மரித்து போன ஆண்டவர் உயிர்த்தெழுந்து திடீரென அவர்கள் மத்தியிலே வந்து இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். இப்போ சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் காண்பது என்ன என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு ஆவியை காண்கிறதாக. இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு பயங்கரமான பயம், கலக்கம். யாரை வச்சு? ஆண்டவர் இறந்து போனதை வச்சு. இப்ப அவர் உயிரோட வந்து இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் உடனடியாக வரவில்லை. திரும்பவுமாக ஒரு அச்சமும் கலக்கமும் அவரை என்ன செய்கிறது? பிடித்துக் கொள்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் அதையும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? போக்குகிறார். அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்?
உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? இன்றைக்கு நம்முடைய இருதயம் அப்படித்தான் எனக்கு அன்பானவர்களே. ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, ஒரு போராட்டம் என்று வருகின்ற பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுகிற பிள்ளைகளாகவே காணப்படுகிறோம். எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா அப்படி எல்லாம் நடக்குது? பாருங்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவளை பாருங்க நகைக்கு மேல நகை, சேலைக்கு மேல சேலையா வாங்கிட்டு போறான், எனக்கு தான் கஷ்டமா. அவனை பாருங்க, கல்லையும் மண்ணையும் கட்டையும் கும்பிட்டு இருக்கான், எப்படியோ ஆசீர்வாதத்துல இருக்கிறான் ஏசப்பா. நான் உங்களே கும்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையே ஏசப்பா. நாம் என்ன செய்யறோம்? சந்தேகிக்கிறோம். நமக்காக அவர் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் மறுவாழ்வே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்ற பிள்ளைகளாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவர் எவ்வாறு பயந்தார்களோ, எவ்வாறு சந்தேகித்தார்களோ, அவ்வாறு நாமும் நம்முடைய நேசரை சந்தேகிக்கிறவாகவே காணப்படுகிறோம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்ப அவங்க மனசுல வந்து யாராவது அறிந்து கொள்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். நம்முடைய மனதில் என்ன இருக்கிறதோ, நீங்க நினைக்கிறதா ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, என்ன பாருங்க, என்னை தொட்டு பாருங்க, எனக்கு என்ன இருக்கிறது? மாம்சம் இருக்கிறது, எனக்கு எலும்புகள் இருக்கிறது. எனக்கு மாணவர்களே, அவர்களை நோக்கி அவர் தெளிவாக கூறுகிறார், நான் தான் உயிர் தெழுந்த இயேசுவானவர். ஆவிக்கு இவ்வாறு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயினானே. இவ்வளவு தெளிவாக விளக்கி காட்டுறார் பாருங்க. அது மாத்திரம் அல்ல, எனக்கு மாம்சம் இருக்கிறது, எனக்கு எலும்பும் இருக்கிறது, ஆனால் என்னுடைய உடலிலே ஒரு துளி ரத்தம் கூட இல்லை என்பதை மறைமுகமாக அங்கே அவர் எடுத்து சொல்கிறார். நான் உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சந்ததியாருக்காக, உங்களின் பாவங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக சிலுவையிலே சிந்தித்தேன். ஒரு சொட்டு கூட இல்லப்பா. போரிச்சு அவர்கள் ஈட்டி எடுத்து குத்துகின்ற பொழுது அங்கிருந்து எது வந்ததாக பார்க்கிறோம்? ரத்தமும் ஜலமும். ஜலம் என்று சொன்னால் நீர். கடைசியாக நீர் வரும். ரத்தம் எல்லாம் போன பிறகு சதைகளுடைய செல்லையில் உள்ள நீர் தான் கடைசியா வழியும். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு உங்களுக்காக கொடுத்துட்டேன். ஒரு சொட்டு ரத்தமுடைய உடம்புல கிடையாது. அதை மறைமுகமாக சொல்கிறபடியாக எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது, என்னை வந்து பாருங்கள் என்பதாக எனக்கு அன்பானவர்களே தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் கூடயே இருந்தவங்க தான், அவர் கூடயே சுத்தவங்க தான், அவருடைய போதகத்தெல்லாம் கேட்டவங்க தான், அவர் என்னென்ன அற்புதங்களுக்காக செய்தாரோ அதெல்லாம் பார்த்தவங்க தான். 41. இப்போ இவ்வளவு நேரம் பயத்திலையும் அச்சத்திலையும் சந்தேகப்பட்டாங்க. இப்ப எதுல சந்தேகப்படுறாங்க பாருங்க. பாருங்க, இப்ப சந்தோஷத்தினால இன்னும் விசுவாசிக்கல. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். திடீர்னு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்துச்சுன்னு சொன்னா நீங்க உடனே சொல்வீங்களா? ஆண்டவரே நீ தான்ப்பா கொடுத்துட்டேன்னு சொல்வீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சந்தோஷம், சந்தோஷத்துலயும் அவங்க என்ன செய்ய முடியல? ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி என்றால் நல்ல கவனிங்க, நாம் ஒரு துக்கத்துல இருந்தாலும் சரி, நாம் ஒரு சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் யார் மீது மாத்திரம் தான் இருக்க வேண்டும்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது மாத்திரம் தான் இருக்க வேண்டும். சரி, இப்ப பார்த்தாரு ஆண்டவர், இன்னும் இவங்க நம்பலப்பா, இன்னும் ஒரு காரியத்தை நாம செய்வோம், கடைசியா நம்ம முடிக்க போறோம். இப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தா, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறாரு. சரிதானா? வாசிங்க 42. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அப்ப இது அங்குள்ள ஒரு ஸ்பெஷல் சாப்பாடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலையில எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் யோசனை பண்ணேன், பொரிச்ச மீன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது கூட தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒருவேளை அந்த துண்டு மீன் எடுத்து அப்படி தேன்ல மம்மி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நான் யோசனை பண்ணி பார்த்தேன். மேட்சிங்காவே தெரியல எனக்கு, சரியா? ஆனா இது அப்போ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. இப்ப ஆண்டவர் நீங்க நினைக்கலாம், எப்படி இவருக்கு வயிறு பசிச்சு போல தெரியுது, ஏற்கனவே கதர்ல 3 நாள் வச்சுட்டாங்க, உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேற கிழக்கு மேற்க அலைஞ்சிட்டாரு, எம்மாவுக்கு போயிட்டு திரும்ப இப்பதான் வந்திருக்கிறாரு, வந்தவருக்கு பசி உண்டாயிட்டு போல, அதனால அவர் சாப்பிட கேட்கிறார் அப்படின்ட்டு இல்லை. எனக்கு அன்பானவர்களே,
உயிர்த்தெழுந்த என்னால் நீங்கள் சாப்பிடுவது போல என்னால் சாப்பிடவும் முடியும், என்னால் எதையும் குடிக்கவும் முடியும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர்களுடைய அந்த பயத்தையும் திகிலையும் நீக்கி அவர் இப்பொழுது சந்தோஷத்தின் மூலமாக வந்திருக்கின்ற அந்த சந்தேகத்தை நீக்கும் பொருட்டாகவே நான் பசியா இருக்கிறேன்னு சொல்லல, ஏதாவது உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர்களுக்கு முன்பாக அவர் வாங்கி புசிக்கிறார். இப்போ அவனுடைய மனசுல ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு திருப்தி. எந்த திருப்தி அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இப்ப இந்த தலைப்புல நாம் பார்க்கணும் என்னன்னு சொன்னா, அவருடைய சீஷர்கள் எப்பொழுது அங்கே கவலையோடும் கண்ணீரோடும் சந்தேகத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்தார்களோ, அந்த சமயத்தில் அவர் வந்தவருடைய அச்சத்தையும் பயத்தையும் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெரிதான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். என்ன மாற்றம் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த நான் உங்களோடு இருப்பேன் என்பதாக அந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் அதற்கு அப்புறமாக என்ன செய்தார்களாம்? வாரந்தோறும், கடைசி வசனத்தை வாசிங்க, 53. வாரந்தோறும், நான் சொன்னேன் வாரந்தோறும் இல்ல, நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறோமே, ஆனால் நாள்தோறும் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும், புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படி சொல்லாதீங்க, வாரத்துல ஒரு நாள் தானே சர்ச்சை அப்படின்னு. வீட்டுல காலைல எழும்புங்க, துதிச்சு பாடுங்க, புகழ்ந்து பாடுங்க. சரியா? கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:1. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் இங்கே நிறைவேறுகிறது. நாம் யாருக்காக காத்திருந்தோம்? இவரே நம்முடைய தேவன், இவருக்காகத்தான் நாம் காத்திருந்தோம், இவர்தான் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காகத்தான் காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம். ஒரு ரட்சிப்பு எதுன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, சிலுவையின் மரணமும் மரணத்திற்கு பின்னாக உயிர்த்தெழுதலும் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து அங்கே அவர் தீர்த்தார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்வோம்? மகிழ்வோம்.